Hi children, உங்களுக்கு ஒரு டெஸ்ட் அப்லோட் பண்ணியிருந்தேன். That is from exercise 2.1 to 2.5. Total marks is 30. So 15 2 marks கேட்டிருந்தேன். 15 2s are 13. ஸோ அந்த 15 2 மார்க்ஸும் நம்ம இப்போ டிஸ்கஸ் பண்ணிடலாம். நீங்கள் தான் செல்ஃப் எவால்வேட் பண்ண போகிறீங்க. ஸோ எந்த இடத்துல எந்த ஸ்டெப்புக்கு எப்படி மார்க்ஸ் கொடுக்கணும்னு ஒரு சின்ன வீடியோ மாதிரி போடுறேன். ஸோ இதை பார்த்து நீங்கள் கரெக்டாக மார்க் கொடுக்கலாம். ஸோ நீங்கள் தான் செல்ஃப் எவால்வேட் பண்ண போகிறீங்க. இந்த செல்ஃப் எவால்வேட்டோட யூசஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் பண்ணுற மிஸ்டேக்கை நீங்கள் அப்போயே ரெக்டிஃபை பண்ணிடலாம். இன்னொரு தடவை அந்த மிஸ்டேக் வராமல் உங்களுடைய எக்ஸாமினேஷன் டைமில் நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ எந்த எந்த இடத்துல நம்ம மிஸ்டேக் பண்ணுறோன்னு கொஞ்சம் பார்த்து கரெக்ஷன் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு we move to the first question. Evaluate integral 2x² + 14x + 24 / x + 4 dx. இது உங்களுடைய எக்ஸாம்பிள் சம் தான். சைன் சேஞ்ச் பண்ணி நான் வேறு சம்மாக கொடுத்துருக்குறேன். ஸோ இந்த மாதிரி சம் தான் ஸ்கில் பேஸ்டு கொஷினாக உங்களுக்கு பப்ளிக்கில் கேட்குறாங்க. க்ரியேட்டிவ் கொஷின்ஸ் வேறு, ஸ்கில் பேஸ்டு கொஷின் வேறு. புக்கில் இருக்க சம் சின்ன சேஞ்சஸ் மைனஸ் ப்ளஸ்ஸு ஒரு சின்ன நம்பர் சேஞ்ச் பண்ணி கொடுக்குறதுங்கிறது ஸ்கில் பேஸ்டு கொஷினில் வரும். ஸோ அந்த மாதிரி கொஷினை தான் இதை நான் கொடுத்துருக்குறேன் உங்களுக்கு. இதை பாருங்கள், ஃபஸ்ட்டு நியூமரேட்டரை என்ன பண்ணியிருக்கேன்னா ஃபேக்டரைஸ் பண்ணியிருக்கேன். இந்த ஃபேக்டரைஸ் பண்ணது கரெக்டாக ஃபேக்டரைஸ் பண்ணியிருந்தீங்கன்னா, அதாவது x + 3 of 2x + 8ன்னு போட்டிருக்கேன். இது கரெக்டாக போட்டிருந்தீங்கன்னா you give 1 marks. ஓகேங்களா? ஸோ இதில் நிறைய பேர் என்ன தப்பு பண்ணுவீங்கன்னா, இந்த மாதிரி ஃபேக்டரைஸ் பண்ணிடுறீங்களா, 48 6 8s are 48 6 + 8 14 வந்துடும். இங்கே x² கோஎஃபிஷியன்ட் என்ன இருக்குது, 2. 2வால் டிவைட் பண்ணிடுவீங்க. டிவைட் பண்ணிங்கன்னா என்ன கிடைக்கும், இங்கே 3ன்னு வரும், இங்கே 2வால் டிவைட் பண்ணிங்கன்னா 4. அப்புறம் ஃபேக்டரை எழுதும்போது x + 3 x + 4ன்னு எழுதிடுவீங்க. x + 3 x + 4ன்னு எழுதிடுவீங்க. ஸோ தட் ஒன் இஸ் ராங். அதனால தான் உங்களுக்கு இந்த ஃபேக்டரைசேஷன் கரெக்டாக இருந்தால் உங்களுக்கு 1 மார்க். இதுவே ராங்காக இருந்ததுன்னா ஃபர்தர் இருக்கிற எல்லா ஸ்டெப்புமே தப்பாக தான் இருக்கும். இங்கேயும் x + 4 போடுவீங்க, x + 4 x + 4 கேன்சல் ஆகும், இது மட்டும் கிடைக்கும். இந்த 2வே இல்லாமல் போயிடும். சரிங்களா? அந்த மாதிரி போட்டிருந்தீங்கன்னா யூ வில் கிவ் ½ மார்க் நீங்கள் கொடுத்தா போதும். இந்த ஃபேக்டரைசேஷன் கரெக்டாக இருந்தால் 1 மார்க் கொடுங்க. இந்த ஃபேக்டரைசேஷனே தப்பாக இருந்தால் பெட்டர், இது மட்டும் கரெக்டாக இருந்தால் யூ வில் கிவ் ½ மார்க்ஸ். தட்ஸ் ஆல். அதுவே ஜாஸ்தி தான். ஏன்னா ஃபேக்டர் கூட நம்ம பண்ண தெரியலனா நம்ம எப்படி. ஸோ கரெக்டாக போடுங்க ஃபேக்டரைசேஷன். அதுக்கப்புறம் இதிலேருந்து இங்கே ஒரு ஸ்டெப் இருக்குது பாருங்கள். இங்கே x + 4 இருக்குது, இங்கே 2x + 8 இருக்குது. ஸோ இதிலேருந்து கொஞ்சம் யோசிக்கணும், எப்படி நம்ம x + 4 கொண்டு வருதுன்னு. 2வை காமனாக எடுத்தால் வந்துடும். அப்புறம் கேன்சல் ஆகிருது ஃபைனல் ஆன்சர். ஸோ இந்த ஃபேக்டரைசேஷன் கரெக்டாக இருந்தால் 1 மார்க், ஃபைனல் ஆன்சருக்கு 1 மார்க். ஸோ டோட்டலாக 2 மார்க்ஸ். அடுத்து செகண்ட் கொஷின். எவாலுவேட் இன்டர்கல் x + 3 / √(x + 2 dx). இப்போ நியூமரேட்டரில் பாருங்கள் 3ன்னு இருக்குது, டினாமினேட்டரில் 2ன்னு இருக்குது. அப்படின்னா இந்த 3யை நமக்கு கரெக்டாக ஸ்ப்ளிட் பண்ண தெரிஞ்சிருக்கணும், 2 + 1ன்னு. அப்படி ஸ்ப்ளிட் பண்ணிவிட்டு அகெயின் இங்கே ஒரு ஸ்ப்ளிட்டிங் இருக்குது. ஸோ இது தனியாக ஒரு டேர்மாக ஸ்ப்ளிட் பண்ணணும், இது தனியாக ஒரு டேர்மாக ஸ்ப்ளிட் பண்ணணும். அப்படி ஸ்ப்ளிட் பண்ணி போட்டிருந்தா ஸோ உனக்கு கான்செப்ட் தெரிஞ்சு தான் போடுறீங்க. ஸோ யூ வில் கிவ் ½ மார்க். ஆஃப்டர்வர்ஸ் ஃபர்தர் ப்ரொசீஜருக்கு அப்புறம் என்ன பண்ணணும், இன்டெகிரேஷன் பண்ணுறோம். இன்டெகிரேஷன் பவர் 1 ஆட் பண்ணுவோம். 1/2 + 1ங்கிறது 3/2. டினாமினேட்டரில் அதே 3/2 போடுவோம். இங்கே -½ + 1 இஸ் 1/2. அதே 1/2 இங்கே கீழே போடுவோம். அது இன்டெகிரேஷன் பண்ண தெரிஞ்சிருந்தால் 1 மார்க். அந்த ஃபார்முலா போட்டு x⁴n ஃபார்முலா x⁴n + 1 / n + 1. ஸோ அந்த ஃபார்முலாவில் கரெக்டாக போட தெரிஞ்சுதான் யூ வில் கிவ் 1 மார்க். இங்கே x கோஎஃபிஷியன்ட் 1, அதனால் போட தேவையில்லை. இந்த லாஸ்ட்டு ½ மார்க் எங்கே வருதுன்னா, டினாமினேட்டரில் இருக்க 3/2 நியூமரேட்டருக்கு வரும்போது ரெசிப்ரோக்கலாக மாறும் 2/3ன்னு. அதை ரெசிப்ரோக்கலாக கரெக்டாக போட்டிருந்தீங்கன்னா ½ மார்க். ஸோ டோட்டலாக 1 + 1 2 மார்க் ஆச்சு செகண்ட் கொஷினுக்கு. தென் நெக்ஸ்ட் தேர்ட் கொஷின். ஸோ தேர்ட் கொஷின் பாருங்கள். எவாலுவேட் இன்டெக்ரல் 1/√(x + 2 - √(x + 3 dx). ஸோ இதை மட்டும் நீங்கள் கன்சிடர் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லை இன்டெக்ரலில் வச்சுட்டே போகிறீங்கன்னா இன்டெக்ரலையும் நியூமரேட்டர் டினாமினேட்டர்லையும் கான்ஜுகேட் எடுத்து மல்டிப்ளை பண்ணணும். அப்படியும் போடலாம். இதை தனியாக கன்சிடர் பண்ணியும் போடலாம். இப்போ பாருங்கன்னா இதை தனியாக கன்சிடர் பண்ணியிருக்கிறேன், கான்ஜுகேட் எடுத்து மல்டிப்ளை பண்ணியிருக்கேன். மல்டிப்ளை பண்ணி அதோடைய ஃபைனல் ஆன்சர் இந்த மாதிரி கரெக்டாக வந்ததுன்னா யூ வில் கிவ் 1 மார்க். இந்த ஸ்டெப்பு இருந்தாலும் ஓகே, இல்லை இந்த ஸ்டெப்பு கரெக்டாக போட்டிருந்தாலும் ஓகே. இந்த ரெண்டில் எது இருந்தாலும் நீங்கள் 1 மார்க்ஸ் கொடுக்கலாம். சில பேர் இந்த ஸ்டெப் போடாமல் டேரெக்டாகவே இதை கான்ஜுகேட் எடுத்து மல்டிப்ளை பண்ணி இந்த இடத்துல டேரெக்டாகவே அப்ளை பண்ணிடுவாங்க. இந்த ஸ்டெப் இருந்தாலும் 1 மார்க் கொடுக்கலாம். இதுக்கு 1 மார்க், இதுக்கு 1 மார்க் நான் கொடுக்க சொல்லலை. யூ கிவ் 1 மார்க் ஃபார் திஸ் ஸ்டெப் ஆர் திஸ் ஒன். ஸோ 1 மார்க் ஆச்சுங்களா? ஆஃப்டர் தட் இன்டெகிரேட் பண்ணி கான்ஜுகேட் எடுத்து இதை ரெசிப்ரோக்கல் பண்ணியிருக்காங்க. ரெசிப்ரோக்கல் பண்ணால் ஃபைனல் ஆன்சர் 1 மார்க். கான்ஜுகேட் எடுத்து மல்டிப்ளை பண்ணி கரெக்டாக இருந்தால் 1 மார்க், ஃபைனல் ஆன்சருக்கு 1 மார்க். ஸோ டோட்டலி 2 மார்க்ஸ். அதுக்கப்புறம் பாருங்கள், இதில் உங்களுக்கு கொடுத்துருக்க 15 கொஷினில் சில கொஷின்ஸ் பெருசாகவும் இருக்கும், 2 மார்க் ரேஞ்சில் இருக்கும். சிலது 3 மார்க்ஸ் ரேஞ்சில் இருக்கும்.
ஸோ இருந்தாலும் நீங்கள் நிறைய அந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ண தான் உங்களுக்கு டைம் கன்சப்ஷன் வரும், அந்த டைம்குள்ளே முடிக்கிறது வரும். ஸோ நிறையா போட்டு ப்ராக்டிஸ் ஆனால் தான் ஃபாஸ்ட் வரும் உங்களுக்கு எக்ஸாம் டைமில். அதனால தான் உங்களுக்கு கொடுத்துருக்குறேன். ஓகேங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 30 மார்க்ஸுக்கு 1.5 hours டைம் கொடுத்துருக்கோம். ஸோ நீங்கள் தாராளமாக அழகாக முடிக்கலாம் அந்த 15 கொஷின்ஸுமே. இப்போ எவாலுவேட் சொல்லிவிட்டு இன்டெக்ரேஷன் இந்த மாதிரி ஃப்ராக்ஷன்ஸாக பாலினாமியல் ஃப்ராக்ஷனாக கொடுத்துருக்கோம் இன்ட்டு டிஎக்ஸ். இது எப்படி நம்ம சால்வ் பண்ணுவோன்னா பை பார்ஷியல் ஃப்ராக்ஷன்ஸில் எடுத்து சால்வ் பண்ணுவோம். ஸோ பார்ஷியல் ஃப்ராக்ஷனில் ஏபிசி இந்த 3 வேல்யூம் கரெக்டாக கண்டுபிடிச்சி இங்கே சப்ஸ்டியூட் பண்ணியிருந்தீங்கன்னா யூ வில் கிவ் 1 மார்க். இங்கே பாருங்கள். ஸோ இது இருக்க வேண்டிய இடத்துல ஸோ இதெல்லாம் சப்ஸ்டியூட் பண்ணி இது கிடச்சிருக்கு. ஸோ இதுக்கு பதிலாக இதை போட்டிருக்கோம். இது கரெக்டாக போட்டாவே 1 மார்க். இந்த இன்டெக்ரேஷன் போட்டிருந்தாலும் சரி போடலாலும் சரி, அதுக்கு அடுத்த ஸ்டெப்பில் இன்டெக்ரேட் பண்ணியிருந்தாலும் கூட ஓகே. பட் இதனுடைய ஆன்சர் ஏபிசியை கரெக்டாக சப்ஸ்டியூட் பண்ணி இங்கே நம்ம அப்ளை பண்ணியிருந்தால் யூ வில் கிவ் 1 மார்க்ஸ். அதுக்கப்புறம் இன்டெக்ரேஷன் பண்ணி உள்ளெல்லாம் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா ஏன்னா log m + log n ஃபார்மேட்டில் இருக்குது. ஸோ இப்படியே விட்டுருந்தாலும் ஓகே 1 மார்க் ஆர் போட்டுறேன். இந்த ஸ்டெப்புக்கு இருந்தாலும் நீங்கள் 1 மார்க் கொடுக்கலாம், இந்த ஸ்டெப் இருந்தாலும் நீங்கள் 1 மார்க் கொடுக்கலாம். ஸோ உங்களுக்கு கான்செப்ட் தெரிஞ்சிருக்கு. ஓகேங்களா? பட் இதோட விட்டுருந்தீங்கன்னா யூ வில் கிவ் ½ மார்க்ஸ் ஒன்லி. இதோட விட்டுருந்தீங்கன்னா ½ மார்க் மட்டும் கொடுங்க. ஃபுல்லாக கரெக்டாக எழுதிருந்தீங்கன்னா 1 மார்க்ஸ். ஓகே சில்ட்ரன், வேணா இங்கேயே நான் ஸ்ப்ளிட் பண்ணிடுறேன் பாருங்கள். இந்த ஸ்டெப் இருந்ததுன்னா ½ மார்க், அப்புறம் லாஸ்ட் ஸ்டெப்புக்கு ½ மார்க். இதுக்கு ½ மார்க் இருக்கலாம், இல்லைனா இந்த ஸ்டெப்புக்கு ½ மார்க் இருக்கலாம். ஓகேங்களா? அப்போ பார்ஷியல் ஃப்ராக்ஷனுக்கு கரெக்டாக பண்ணியிருந்தீங்கன்னா 1 மார்க், அப்புறம் அதை இன்டெக்ரேட் பண்ணியிருந்தா ½ மார்க், அப்புறம் லாகரிதமிக் ரூல் யூஸ் பண்ணியிருந்தால் அதுக்கு ஒரு ½ மார்க். நெக்ஸ்ட்டு இந்த சம் பார்த்தீங்கன்னா இது புக் சம் தான். புக்கில் √2x இருக்கும், நான் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி √3x கொடுத்துருக்குறேன். ஸோ இது a + b ² கரெக்டாக எக்ஸ்பேண்ட் பண்ணியிருக்கணும். எக்ஸ்பேண்ட் பண்ணியிருந்தாவே உங்களுக்கு 1 மார்க். பாருங்கள், எக்ஸ்பேண்ட் பண்ணி தான் இங்கே போட்டிருக்கேன். கூட இந்த இன்டெக்ரேஷன் இங்கே இருக்குது, இங்கே இந்த dx இருக்குது. ஸோ இந்த ஸ்டெப்புக்கு நீங்கள் 1 மார்க் கொடுத்தாலும் ஓகே, இந்த ஸ்டெப்புக்கு 1 மார்க் கொடுத்தாலும் ஓகே. தென் ஃபைனல் ஆன்சர் அதை இன்டெக்ரேட் பண்ணுறோம் இல்லையா, அதை இன்டெக்ரேட் பண்ணும்போது ஃபார்முலா அப்ளை பண்ணி தான் இன்டெக்ரேட் பண்ணுவோம். ஸோ அதனால் அதுக்கு ஒரு 1 மார்க்ஸ், 1 + 1 2 மார்க்ஸ் ஆச்சு. அப்புறம் 6th கொஷின், எவாலுவேட் இன்டெக்ரல் e⁻b log a - e⁻x log a dx. இந்த இடத்துல வேர் a and b ஆர் கான்ஸ்டன்ட்னு கொடுத்துருக்கேன் கொஷின் பேப்பரில். வேர் a and b ஆர் கான்ஸ்டன்ட். ஸோ இதுவும் ஒரு புக்கு சம் தான், கொஞ்சம் லைட்டாக மாடிஃபை பண்ணியிருக்கேன். இதுவும் ஃபஸ்ட்டு ப்ராக்கெட்டில் இருக்கிறத நான் கன்சிடர் பண்ணிக்கோங்க. லாகுக்கு முன்னாடி எதுவுமே இருக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்கோம். ஸோ அதெல்லாம் எடுத்துகிட்டு வந்து சிம்பிளிஃபிகேஷன் பண்ணி இந்த மாதிரி கிடைக்கும். இது சிம்பிளிஃபை பண்ணால் இந்த மாதிரி கிடைக்கும் உங்களுக்கு. ஸோ இப்படி கிடச்சதுன்னா யூ வில் கிவ் 1 மார்க் ஃபார் திஸ் ஸ்டெப். அதுக்கப்புறம் இதுக்கும் 1 மார்க்கும் கொடுக்கலாம், இல்லைனா இதுக்கும் 1 மார்க் கொடுக்கலாம், இதுக்கு வேணால் கொடுக்கலாம். இது இன்டெக்ரேட் பண்ணுறோம் இல்லையா. ஸோ இது இப்போ நிறைய பேர் இங்கே என்ன தெரியுமா தப்பு பண்ணுவீங்க, a⁻b இன்டெக்ரேட் பண்ணால் 1/log a × a⁻bன்னு எழுதுவீங்க. இந்த a⁻xக்கு எப்படி ஃபார்முலாவோ அதே மாதிரி போடுவீங்க. தட் ஒன் இஸ் ராங். ஸோ அப்படி இருந்தால் இந்த 1 மார்க் தரவே கூடாது. நிறைய பேர் பண்ணுற மிஸ்டேக் இது. நான் இப்போ நல்லா சொல்கிறேன் பாருங்கள். ஏயும் கான்ஸ்டன்ட், பியும் கான்ஸ்டன்ட். ஸோ a⁻b ஏக்கு பவரில் b இருந்தால் அதுவும் என்னது கான்ஸ்டன்ட் ஆயிரும். ஏன்னா ரெண்டுமே கான்ஸ்டன்ட் தான். ஸோ ஒரு கான்ஸ்டன்ட் இன்டெகிரேட் பண்ணால் எப்படி கிடைக்கும், கான்ஸ்டன்ட் × xன்னு கிடைக்கும். ஸோ மைனஸ் a⁻xக்கு தான் x இஸ் வேரியபிள், வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸில் தான் இன்டெகிரேட் பண்ண போகிறீங்க. ஸோ a⁻x இன்டெகிரேட் பண்ணால் தான் என்ன கிடைக்கும், 1/log a × a⁻xன்னு கிடைக்கும். ஸோ இந்த இடத்துல யாராவது 1/log a a⁻bன்னு போட்டிங்கன்னா டோன்ட் கிவ் திஸ் 1 மார்க். அவங்களுக்கு இதுக்கு மட்டும் கரெக்டாக இருந்தால் 1 மார்க் கொடுங்க. இல்லை இதுவுமே ராங்காக இருந்தால் ஸோ உங்கள் என்ன மிஸ்டேக் பண்ணியிருக்கீங்களோ அதை ரெக்டிஃபை பண்ணிக்கோங்க. ஓகே சில்ட்ரன். நெக்ஸ்ட் 7th கொஷின், e⁻3x + e⁻5x divided by e⁻x + e⁻−x. இதை நம்ம இன்டெகிரேட் பண்ணணும். ஸோ இதில் ஃபஸ்ட்டு கான்செப்ட் என்னென்னா, பவரில் எது மினிமம் பவரோ அதை காமனாக எடுக்கணும். ஸோ அந்த கான்செப்ட் தெரிஞ்சதுன்னா யூ வில் கிவ் ½ மார்க். e⁻3x காமனாக எடுத்துட்டேன், 1 + e⁻2xன்னு கரெக்டாக போடணும். சரிங்களா? டிவைட் பை இங்கே 2x போடாமல் வேறு ஏதாவது போட்டிருந்தீங்கன்னா இந்த ½ மார்க்கும் வராது, கீழே இருக்க ஸ்டெப் மார்க் எதுவுமே வராது. அவ்வளோதான் முடிஞ்சுது. இங்கே கரெக்டாக கேர்ஃபுல்லாக நோட் பண்ணிக்கோங்க. இங்கே 2xன்னு இருக்கணும். அதுக்கப்புறம் இந்த 1 என்ன பண்ணணும், மல்டிப்ளை அண்ட் டிவைட் பை e⁻x. e⁻x எல்லாம் மல்டிப்ளை பண்ணி டிவைட் பண்ணணும். அப்புறம் ஒரு e⁻x காமனாக எடுத்துடணும். வெளில எடுத்துட்டோன்னா இங்கேருந்து ஒரு e⁻x ஆயிரும், இங்கே இருக்க மேலே இருக்க e⁻x வெளில வந்து e⁻4x மாறிடும். இங்கே 1/e⁻x வந்து e⁻−x மாறிடும். ஸோ இந்த ஸ்டெப்பு கரெக்டாக இருந்தால் கிவ் another ½ மார்க். இதுக்கு நடுவில் உங்களுக்கு தேவையான ஸ்டெப்ஸ் கூட நீங்கள் போட்டுக்கலாம். டேரெக்டாக இதிலேருந்து நான் இது வரணும்னு சொல்லலை. ஓகேங்களா? இந்த ஸ்டெப்பு கரெக்டாக இருந்ததுன்னா ½ மார்க். ஆஃப்டர்வர்ஸ் இது ரெண்டுமே கேன்சல் ஆயிரும். அப்புறம் e⁻4x மட்டும் இன்டெகிரேட் பண்ணிங்கன்னா யூ வில் கெட் திஸ் ஆன்சர்.
ஸோ இன்டெகிரேஷன் ஃபைனலாக பண்ணுறதுக்கு 1 மார்க். பவரை டிஃப்ரென்ஷியேட் பண்ணி நம்ம கீழே போடுவோம். அப்படி இல்லைன்னா எக்ஸுடைய கோஎஃபிஷியண்ட்டை கீழே போடுவோம். எப்படி வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ 1 மார்க், இங்கே ஒரு 1 மார்க்ஸ், டோட்டலாக 2 மார்க்ஸ் ஆச்சு. அதுக்கப்புறம் 8th கொஷின், எவாலுவேட் இன்டெக்ரல் 1 + 1/x² e பவர் x - 1/x dx. ஸோ இதில் என்ன கான்செப்ட் உங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்னா, எதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் எதுன்னு தெரியணும். நம்ம எதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோமோ அதை நம்ம டீன்னு கரெக்டாக எடுக்க தெரியணும். நம்ம இதை தான் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம், இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் இது கிடைக்கும். ஸோ எதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோமோ அதை டீன்னு எடுக்கணும். இதுதான் நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம். ஸோ அதை டீன்னு நீ கரெக்டாக சூஸ் பண்ணிட்டேனாவே உனக்கு 1/2 மார்க். இதுவே உனக்கு கரெக்டாக சூஸ் பண்ண தெரிலனா இங்கேயுமே மார்க் வராது, அடுத்தடுத்த ஸ்டெப்பில் எங்கேயுமே மார்க் வராது. ஓகேங்களா? ஸோ t = x - 1/x இது கரெக்டாக போட்டிங்கன்னா யூ வில் கிவ் 1/2 மார்க். அப்புறம் இது டிஃப்ரென்ஷியேட் பண்ணி டிடியை கரெக்டாக போட்டிங்கன்னா அது ஒரு 1/2 மார்க். ஓகேங்களா? இது ரெண்டும் கரெக்டாக போட்டிங்கன்னாவே சப்ஸ்டியூஷன் கரெக்டாக போட்டுருவீங்க. அது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. ஸோ இந்த டிடி, ஸோ இது இருக்க இடத்துல டிடி போட்டுருவீங்க, இது e⁻t போட்டுடலாம். அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. அப்புறம் ஃபைனல் ஆன்சர் டி இருக்க இடத்துல அழகாக சப்ஸ்டியூட் பண்ணி போட்டுடணும். இது இருந்தால் இவங்களுக்கு 1 மார்க். ஸோ டோட்டலாக 2 மார்க்ஸ். நெக்ஸ்ட் 9th கொஷின், எவாலுவேட் இன்டெக்ரல் cos² x dx. இது உங்கள் புக்கில் இன்டெக்ரல் sin² xன்னு இருக்கும். அதுக்கு 1 - cos 2x/2 போடுவீங்க. ஸோ நான் கொஞ்சம் மாற்றி cos² xன்னு கொடுத்துருக்குறேன். ஸோ cos 2xக்கு 3 ஃபார்முலா இருக்கு இல்லையா, அதை யூஸ் பண்ணி தான் நம்ம போடணும். ஸோ உனக்கு கரெக்டாக cos² xக்கு இது தான் ஃபார்முலா. cos² x உடைய ஃபார்முலானா cos 2x + 1/2. இந்த cos² xக்கு கரெக்டாக இது போட்டிருந்தா 1 மார்க். இதுலேயே இங்கே -cos 2xோ இல்லை இங்கே -1ஓ இல்லை /2ஓ போட விட்டுட்டிங்கன்னா இந்த 1 மார்க்கே வராது. இந்த 1 மார்க் வரலன்னா கீழே இருக்க ஸ்டெப்புக்கும் மார்க் வராது. ஓகேங்களா சில்ட்ரன்? ஸோ இதை கொஞ்சம் பார்த்து கேர்ஃபுல்லாக போடுங்க. ஸோ cos² xக்கு இதுக்கு இருந்தால் மார்க் கொடுங்க, இல்லைனா கொடுக்காதீங்க. அதுக்கப்புறம் 1/2 காமனாக எடுத்துகிறோம், இன்டெகிரேட் பண்ணுறோம். cos 2x இன்டெகிரேட் பண்ணால் sin 2x x உடைய கோஎஃபிஷியன்ட் ப்ளஸ் கான்ஸ்டன்ட் இன்டெகிரேட் பண்ணால் x. அப்புறம் 1/2 உள்ள மல்டிப்ளை பண்ணாலும் ஓகே, மல்டிப்ளை பண்ணாமல் காமனாக வச்சுருந்தாலும் ஓகே. இந்த ஸ்டெப் இருந்தாலும் 1 மார்க், இந்த ஸ்டெப் இருந்தாலும் 1 மார்க், ரெண்டில் எது இருந்தாலும் 1 மார்க். நெக்ஸ்ட் 10th கொஷின், எவாலுவேட் இன்டெக்ரல் 5 / sin² x cos² x dxன்னு இருந்தது. ஸோ இது புக்கு சம் தான். எப்படி இருந்ததுன்னா நியூமரேட்டரில் 5 இல்லாமல் 1ன்னு இருந்தது. அதை கொஞ்சம் ரீஅரேஞ்ச் பண்ணி உங்களுக்கு நான் 5ன்னு கொடுத்தேன். ஸோ இப்போ என்ன பண்ணலாம், 5ன்னு இருந்ததுன்னா 5 × 1ன்னு எழுதலாம். ஸோ இன்டெக்ரலுக்கு வெளியில் நம்ம 5ஐ வெளியில் எடுத்துடலாம். இன்டெகிரேஷன் 1ன்னு இருக்கும். 1 கேன் பி ரிட்டன்னா sin² x + cos² x. ஸோ நியூமரேட்டரில் 2 டேர்ம், டினாமினேட்டரில் சிங்கிள் டேர்ம்னா ஸ்ப்ளிட்டிங். ஸோ உனக்கு இந்த 1ஐ கரெக்டாக உனக்கு ரீப்ளேஸ் பண்ண தெரியுதா, 5ஐ வெளியில் எடுத்துகிட்டு அந்த 1 இருக்கிறதுல sin² + cos² கான்செப்ட் போட தெரிஞ்சால் 1 மார்க். இந்த கான்செப்டே போட தெரியலனா ஸ்ட்ரைக் இட் அவுட். அதுக்கப்புறம் யூஸ் இல்லை, என்ன போட்டாலுமே தப்பாக தான் வரும் இல்லைங்களா? அப்புறம் ஸ்ப்ளிட்டிங் தான். ஏன்னா இந்த கான்செப்டை கொண்டு வந்துட்டிங்களா, இதுக்கப்புறம் ஸ்ப்ளிட்டிங் உங்களுக்கு தெரிஞ்சிடும். அப்புறம் ஃபார்முலா 1/cos², இது 1/sin² ஃபார்முலா. இந்த ஃபார்முலா போட்டிருந்தீங்கன்னா இதுக்கு ஒரு 1/2 மார்க். இங்கேருந்து இன்னொரு ஃபார்முலா வருது, அது இன்டெகிரேஷன் ஃபார்முலா. இன்டெகிரேஷன் ஆஃப் sec² is tan², இன்டெகிரேஷன் ஆஃப் cosec² is -cot x. இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணியிருந்தால் அதுக்கு ஒரு 1/2 மார்க். ஸோ ஃபஸ்ட்டு கான்செப்ட் தெரிஞ்சிருந்தால் 1 மார்க்கு. அப்புறம் இங்கே ஒரு ஃபார்முலா, இங்கே ஒரு ஃபார்முலா யூஸ் பண்ணுறோம், அது தெரிஞ்சிருந்தால் half. எப்போதுமே மேக்ஸை பொறுத்த வரைக்கும் கான்செப்ட் தெரியணும். நம்ம எந்த சம எப்படி சால்வ் பண்ண போகிறோன்னு அது பை ப்ராக்டிஸில் தான் உங்களுக்கு வரணும். அந்த கான்செப்டை நீங்கள் டக்குன்னு பிடிச்சிக்கிட்டிங்கன்னா ஃபார்முலா பிரச்சனையே இல்லை. ஒரு 4 or 5 டைம்ஸ் நம்ம எழுதி பார்த்தோம்னா ஃபார்முலா வந்துடும். ஓகேங்களா சில்ட்ரன்? 10th கொஷின் ஓவர். தென் 11th கொஷின், எவாலுவேட் இன்டெக்ரல் √1 - 2 sin x cos x dx. இப்போ இந்த சம் பார்த்தீங்கன்னா உங்கள் புக்கு சம் தான். அது எப்படி இருந்ததுன்னா √1 - sin 2xன்னு இருந்தது. இந்த டேர்முக்கு பதிலாக sin 2xன்னு இருந்தது. நான் அந்த sin 2x ஃபார்முலாவை அப்ளை பண்ணியிருந்தேன், 2 sin x cos xன்னு. அவ்வளோதான். இப்போ இந்த 1க்கு நான் என்ன போடுறேன்னா sin² x + cos² xன்னு பாருங்கள். இப்போ பாருங்கள், a² + b² - 2ab. வாட் இஸ் த ஃபார்முலா? a - b ² நான் கூட டக்குன்னு ப்ளஸ்ன்னு போட்டுட்டேன், மிஸ்டேக் பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் திரும்பி நான் செக் பண்ணும்போது மைனஸ் போடணும். ஏன்னா a² + b² - 2ab. ஸோ a - b ² ரூட்டும் ஸ்கொயரும் கேன்சல் ஆயிரும், a - bன்னு கிடச்சிடும். ஓகேங்களா? இந்த ஃபார்முலா தான் உனக்கு a - b ² தான் உனக்கு அனலைஸ் பண்ண தெரிஞ்சால் தான் உனக்கு 1 மார்க். இல்லை இங்கேயே 1லையே நீ என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முடிச்சுட்டு இருந்தாலும் உனக்கு மார்க்கே வராது. இதை இப்படி பிரித்து போட்டு இது இந்த ஃபார்முலாவில் தான் வருதுன்னு கண்டுபிடிச்சிட்டோன்னா யூ வில் கிவ் 1 மார்க். ஓகேங்களா? அதுக்கப்புறம் ஃபைனல் இன்டெகிரேஷனுக்கு 1 மார்க் வேணும்னா இந்த ரூட்டையும் ஸ்கொயரையும் கேன்சல் பண்ணி கரெக்டாக போட்டிருந்தேன்னா இதுக்கு ஒரு 1/2 மார்க் கொடுத்துக்கோ.
ஃபைனல் இன்டெக்ரேஷனுக்கு ஒரு ஹாஃப் மார்க் கொடுத்துக்கோ. சைனை இன்டெகிரேட் பண்ணால் மைனஸ் காசு, இந்த மைனஸ் அப்படியே போட்டுருங்க, காசை இன்டெகிரேட் பண்ணால் சைனுன்னு வரும். ஓகேங்களா சில்ட்ரன்? ஸோ 11th கொஷின் இதுக்கு ஒரு மார்க், இந்த ஸ்டெப்புக்கு ஹாஃப் மார்க், இந்த ஸ்டெப்புக்கு ஹாஃப் மார்க் கூட போடலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு 12th one. எவாலுவேட் இன்டெக்ரல் எக்ஸ் இன்ட்டு சைன் 2x dxன்னு இருக்குது. இது பார்த்தீங்கன்னா இன்டெக்ரேஷன் பை பார்ட்ஸ் பெர்னாலிஸ் ஃபார்முலா யூஸ் பண்ணி போடுவோம்ல, UDV மெத்தட், ஐலேட். ஸோ ஐலேட்டில் பார்த்தீங்கன்னா இது எக்ஸுங்கிறது அரித்மெட்டிக் ஃபங்க்ஷன், அல்ஜிப்ரிக் ஃபங்க்ஷன் வந்துடும். sin 2xங்கிறது ட்ரிக்னாமெட்ரிக் ஃபங்க்ஷன். ஸோ அல்ஜிப்ரிக்கு அப்புறம் தான் t வருது ஐலேட்டில். ஸோ திஸ் இஸ் u, திஸ் இஸ் dv. அது பிரிக்க தெரியணும். இந்த மாதிரி சம்மில் யூ ரைட் த ஃபார்முலா ஃபஸ்ட். ஃபார்முலா எழுதினாவே we will give half marks. ஹாஃப் மார்க் ஒன்று கொடுத்துருவாங்க. சப்போஸ் இந்த சம்மில் உங்களுக்கு எக்ஸாமில் பார்த்தீங்கன்னா 3 மார்க்ஸில் கேட்பாங்க. அப்போ ஃபார்முலாக்கே சில சமயம் 1 மார்க் கொடுக்குறது சான்சஸ் இருக்குது. சில சமயம் ஹாஃப் மார்க் தருவாங்க. அவங்கவுங்க கீவேர்ட்ஸை பொறுத்து தான் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இந்த ஃபார்முலாக்கு ஹாஃப் மார்க். அப்புறம் இந்த u டேஷ் u டபுள் டேஷ் சக்ஸசிவ் டிஃப்ரென்சியேஷன், dvலேருந்து v, vலேருந்து v1. ஸோ அதோடைய இன்டெக்ரேஷன். இது ரெண்டுமே கரெக்டாக இருந்தால் யூ வில் கிவ் 1 மார்க். இதில் ஏதாவது தப்பாக இருந்தால் நீங்கள் மார்க்கே கொடுக்காதீங்க, பரவாயில்ல, நெக்ஸ்ட் டைம் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணி போட்டுக்கலாம். ஸோ இது ரெண்டுமே கரெக்டாக இருந்தால் யூ வில் கிவ் 1 மார்க். ஸோ அப்ளை த ஃபார்முலா. அந்த ஃபார்முலாவில் இந்த அப்படியே அப்ளை பண்ண போகிறீங்க. இந்த மைனஸ் மைனஸ் ப்ளஸ் ஆகிடுது. ஸோ ஃபைனல் ஆன்சருக்கு பார்த்தீங்கன்னா நான் ஹாஃப் மார்க் தான் கொடுத்துருக்கேன். இந்த இடத்துல வெயிட்டேஜ் எதுனா இதுதான் கரெக்ட் வெயிட்டேஜ். இதை நீங்கள் கரெக்டாக போட்டிங்கன்னா இதை தூக்கி அப்படியே நம்ம ஃபார்முலாவில் அப்ளை பண்ணுறது தான். ஸோ இதை கரெக்டாக போட்டுருங்க, ஃபார்முலாவை கரெக்டாக எழுதிட்டிங்கன்னா ஃபைனல் ஆன்சர் ஆட்டோமேட்டிக்காக கரெக்டாக வந்துடும். ஓகேங்களா? ஸோ இங்கே பாருங்கள், ஃபார்முலாக்கு ஆஃப் மார்க், UV சக்ஸசிவ் டிஃப்ரென்சியேஷன், அடுத்தடுத்த வர இன்டெக்ரேஷன் அதுவும் சக்ஸசிவ் இன்டெக்ரேஷன் தான். ரெண்டுமே கரெக்டாக இருந்ததுன்னா யூ வில் கிவ் 1 மார்க். ஃபைனல் ஆன்சர் ஆஃப் மார்க். டோட்டலாக 2 மார்க்ஸ் ஆச்சு. அடுத்து 13th கொஷின், எவாலுவேட் இன்டெக்ரல் x ரூட் ஆஃப் x + 1 dx. இதில் பார்த்தீங்கன்னா ரெண்டுமே அரித்மெட்டிக் ஃபங்க்ஷனாக இருக்குது. ஸோ அப்படி இருந்ததுன்னா நம்ம எதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 0 வரும்னு நினச்சி பாருங்கள். இப்போ எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணேன்னா 1, திரும்பி அந்த 1 டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 0. ஸோ அந்த மாதிரி இருக்கிறத நீங்கள் யூன்னு எடுங்க. அப்போ தான் நமக்கு ஒரு இடத்துல ஸ்டாப் ஆகும். ஸோ ரிமைனிங்காக இருக்கிறது டிவி. ஸோ உங்களுக்கு கொஞ்சம் க்ரியேட்டிவாக தான் கொடுத்துருக்குறேன். ஸோ நீங்கள் எப்படி எதை யூ எதை டிவின்னு எடுத்திருக்கீங்கன்னு எனக்கு தெரியல. ஓகே, பார்க்கலாம் நீங்கள் எப்படி மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணுறீங்கன்னு. இல்லை வேறு மெத்தடில் போட்டு இந்த ஆன்சர் கரெக்டாக கொண்டு வந்தாலும் யூ வில் கிவ் ஃபுல் மார்க்ஸ். எனி அதர் மெத்தட் இஸ் தேர் மீன்ஸ். ஸோ அதே மாதிரி இதுக்கும் ஃபார்முலாக்கு ஹாஃப் மார்க். இந்த UV சக்ஸசிவ் டிஃப்ரென்சியேஷன், சக்ஸசிவ் இன்டெக்ரேஷன் பாருங்கள், u டேஷ் u டபுள் டேஷ் v1 v1 இது ரெண்டும் கரெக்டாக இருந்ததுன்னா யூ வில் கிவ் 1 மார்க்ஸ். இதை தூக்கி கரெக்டாக அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா ஃபைனல் ஆன்சருக்கு ஹாஃப் மார்க். ஆன்சர் பாருங்கள், 2x/3 ஆஃப் x + 1 the whole power 3/2 minus 4/15 ஆஃப் x + 1 the whole power 5/2 plus c. இந்த ஃபுல் ஆன்சர் கரெக்டாக இருந்தால் யூ வில் கிவ் 2 மார்க்ஸ். நெக்ஸ்ட்டு 14th கொஷின் கொஞ்சம் சம் வாட் பிக் தான். ஸோ இதுதான் அல்ஜிப்ரிக் ஃபங்க்ஷன். இது u, இது dvன்னு எடுத்துக்கோங்க. பாருங்கள், u உடைய சக்ஸசிவ் டிஃப்ரென்சியேஷன் 0 வர வரைக்கும் போட்டிருக்கேன். v உடைய சக்ஸசிவ் இன்டெக்ரேஷன். ஸோ இங்கே எப்படி எது 0 வருதோ அதுக்கு முன்னாடி வரைக்கும் v3 இங்கே u ட்ரிபிள் டேஷ்க்கு 24 வருது, கான்ஸ்டன்ட் வருது. அப்படின்னா v3யோட நிப்பாட்டிடுங்க. ஏன்னா u4ஓட இங்கே v4 மல்டிப்ளை பண்ணும்போது 0 தான் ஆகும். ஓகேங்களா? தென் ஃபார்முலாக்கு ஹாஃப் மார்க். இல்லை யூவிக்கு ரெண்டுக்கும் சேர்த்து ஹாஃப் மார்க். எனக்கு கொஞ்சம் பிக்காக இருக்குது சம், அதனால் யூவி ரெண்டுக்குமே சேர்த்து ஹாஃப் மார்க். ஃபார்முலாக்கு ஒரு ஹாஃப் மார்க். அப்புறம் கொடுத்துருக்க கொஷினில் அப்புறம் இந்த ஃபார்முலா சப்ஸ்டிட் பண்ணுறோம் இல்லையா, யூவி திஸ் இஸ் யூ, இது வி, மைனஸ் யூ டேஷ் v1, அதுக்கப்புறம் ப்ளஸ் யூ டபுள் டேஷ் v2, அப்புறம் அகெயின் மைனஸ் யூ ட்ரிபிள் டேஷ் v3, அதுக்கப்புறம் ப்ளஸ் u4ன்னு வரும். அது நமக்கு 0 ஆயிரும். அதனால் அந்த u4 நம்ம போட மாட்டோம். u ட்ரிபிள் டேஷ்லேயே ஸ்டாப் பண்ணிடுவோம். பாருங்கள், u ட்ரிபிள் டேஷ் v3லேயே ஸ்டாப் பண்ணிடுவோம். அடுத்து ப்ளஸ் u4 v4 இருக்குது இல்லைங்களா, இது நம்ம போட மாட்டோம். ஏன்னா u4 போடும்போது இது 0 ஆயிரும். ஸோ இந்த ஃபார்முலாவோட ஸ்டாப் பண்ணிடுவோம், ப்ளஸ் c. அதுக்கப்புறம் என்னென்னா இது கேர்ஃபுல்லாக எல்லாத்துலேயுமே பாருங்கள், மைனஸ் e பவர் மைனஸ் எக்ஸ் இருக்குது. இங்கே e பவர் மைனஸ் எக்ஸ், இங்கே ஒரு மைனஸ், இங்கேயும் மைனஸ் e பவர் மைனஸ் எக்ஸ், இங்கே e பவர் மைனஸ் எக்ஸ் இருக்குது, இங்கே ஒரு மைனஸ் இருக்குது. ஸோ எல்லா இதுலேருந்துமே கேர்ஃபுல்லாக மைனஸ் e பவர் மைனஸ் எக்ஸ் எடுக்கணும். எல்லோரும் வெறும் e பவர் மைனஸ் எக்ஸ் எடுத்துட்டிங்கன்னா உள்ளே கரெக்டாக போடணும். இங்கே e பவர் மைனஸ் எக்ஸ் எடுத்துக்கிங்கன்னா இந்த மைனஸால் எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணி போடணும். இந்த இடத்துல அவன் ட்விஸ்ட் வச்சுருக்காங்க. ஸோ எதை கரெக்டாக நீங்கள் காமனாக எடுக்கிறீங்கன்னு பார்க்குறதுக்கு.
e power minus x எடுத்திங்கன்னா இந்த மைனஸால் உள்ள மல்டிப்ளை பண்ணணும், இந்த மைனஸால் உள்ள மல்டிப்ளை பண்ணணும், இந்த மைனஸால் இங்கே மல்டிப்ளை பண்ணணும். மைனஸ் e power minus x காமன் எடுத்துட்டோன்னா வெறும் இதை மட்டும் கரெக்டாக போட்டுருணும். ஸோ அதனால் இதுக்கு நான் ஒரு ஹாஃப் மார்க் பாருங்கள். இதில் uv கரெக்டாக கண்டுபிடிச்சிங்கன்னா ஹாஃப் மார்க், ஃபார்முலாவுக்கு ஹாஃப் மார்க், அந்த ஃபார்முலாவில் தூக்கி இது சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா ஹாஃப் மார்க். இதுக்கு தான் உங்களுக்கு ஃபைனலாக அதில் மைனஸ் e power minus x காமனாக எடுத்து கேர்ஃபுல்லாக சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா ஒரு ஹாஃப் மார்க். ஸோ டோட்டலாக 2 மார்க்ஸ். ஸோ 14th கொஷின் ஆச்சுங்களா. லாஸ்ட் கொஷின் 15th one. எவாலுவேட் இன்டெக்ரல் log x dx. இது நம்ம புக் ப்ராப்ளம் தான். ஸோ லாக் வந்து நம்ம யூன்னு எடுப்போம், இது டிவின்னு எடுப்போம். இதை பார்த்தீங்கன்னா இது பெர்னோலிஸில் போட மாட்டோம், ஏன்னா u டேஷ் u டபுள் டேஷ் u ட்ரிபிள் டேஷுங்கிறது இஸ் கோயிங் ஆன், எங்கேயுமே நமக்கு அது 0 ஆகாது. அதனால் இன்டெக்ரேஷன் பை பார்ட்ஸுங்கிற ஃபார்முலாவில் யூஸ் பண்ணி போடுவோம். ரைட் த ஃபார்முலா ஹாஃப் மார்க். இந்த du இந்த v கண்டுபிடிச்சிங்கன்னா ஒரு ஹாஃப் மார்க். அதுக்கப்புறம் ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணி ஃபைனல் ஆன்சர் கொண்டு வந்தீங்கன்னா 1 மார்க். ஸோ கேர்ஃபுல்லாக கரெக்ஷன் பண்ணுங்கள். If you have any doubts, ask me. Okay children, thank you.